கூகுள்ல போயிட்டு gmain.nic.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா டவுன்லோட் gmain ஏப்ரல் 2019 அட்மிட் கார்டுன்னு ஒரு டேப் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வச்சு டவுன்லோடும் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் உங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலாம். நான் வந்து அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு வச்சு டவுன்லோட் பண்றேன். நீங்க ஆப்ஷனை சூஸ் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் நீங்க செட் பண்ண பாஸ்வேர்டு, இந்த செக்யூரிட்டி பின் என்டர் பண்ணிட்டு லாகின் இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. லாகின் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. கீழே பாத்தீங்கன்னா டவுன்லோட் அட்மிட் கார்டு ஒரு டேப் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் இந்த பேஜ்ல ரெட் கலர்ல பாத்தீங்கன்னா டவுன்லோட் யுவர் அட்மிட் கார்டு ஒரு டேப் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்க அட்மிட் கார்டு வந்து PDF ஃபார்மேட் வந்து கீழே பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இந்த அட்மிட் கார்டை நீங்க பிரிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி எல்லாம் இப்ப பார்க்கலாம். மெயினா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அட்மிட் கார்டை வந்து நீங்க எக்ஸாம் போகும்போது எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா கிளியரா A4 சைஸ்ல இருக்க ஒரு பேப்பர்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து, ப்ரெஃபரபிளி கலர் பிரிண்ட் இருந்தா பெட்டரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலர் பிரிண்ட்லேயே நீங்க இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது, அதாவது உங்க அட்மிட் கார்டில் இருக்க போட்டோகிராஃப், அந்த போட்டோகிராஃப் சேம் போட்டோகிராஃபே வந்து ஒரு கலர் போட்டோகிராஃப் வந்து நீங்க எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட்ல வந்து நீங்க ஒட்ட வேண்டியது இருக்கு. அதனால வந்து நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த அட்மிட் கார்டில் இருக்க அதே போட்டோவை நீங்க வந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா அதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி வந்து ஐடி ப்ரூஃப் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அதாவது உங்க போட்டோ இருக்கிற ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தீங்களா, அதுக்கான சர்டிபிகேட்டை வந்து நீங்க எக்ஸாம் போகும்போது எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. உங்க அட்மிட் கார்டுலயே பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரோட வென்யூ, டேட், அதுக்கப்புறம் டைமிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த டேட் டைமுக்குள்ள நீங்க ப்ரியரா முன்னாடியே கொஞ்சம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.